மேம், ஒரு டவுட். ஏஐ வந்துச்சுன்னு இன்னும் 2-3 இயர்ஸில் டெவலப்பர்ஸ்க்கு ஜாப் இருக்குமா, இல்லை ஏஐ எல்லாரும் ரிப்ளேஸ் பண்ணிடுமா? உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேல்குலேட்டர் வந்தோடனே மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிட்டாங்களா? இல்லை மேம். அதே மாதிரி தான் ஏஐயும். ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ தெரியாத டெவலப்பர்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணும். அப்போது ஏஐ எனிமி இல்லைனா? அது எனிமி இல்லை, அது ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டன்ட். உங்களுக்கு கோட் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம், பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம், உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லாஜிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களோடது. அப்போது ஃப்யூச்சர் செக்யூர் பண்ண என்ன பண்ணணும் மேம்? ப்ரோக்ராம்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும், டிஎஸ்சியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எப்படி ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும், ஏஐ டூல்ஸ் என்ன புதுசாக அப்டேட் ஆகிருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ புரிஞ்சுது மேம். ஏஐ பயப்படுற விஷயம் இல்லை. ஏஐ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிற டெவலப்பர்ஸ்க்கு தான் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட். கண்டிப்பாக. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.